சாபஹார் துறைமுகம். இது இந்தியாவுக்கு வெறும் ஒரு போர்ட் மட்டும் கிடையாதுங்க. இது ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் நிறைஞ்ச ஜியோபொலிட்டிக்கல் செஸ் கேம். இந்தியாவோட எதிர்கால நலனுக்காக எடுக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான முயற்சி. இந்த ஒரு திட்டத்துல மட்டும் இந்தியா போட்டிருக்கிற முதலீடு எவ்வளவு தெரியுமா? சுமார் 500 மில்லியன் டாலர்கள். நம்ம ஊரு கணக்குப்படி பார்த்தா கிட்டத்தட்ட 4200 கோடி ரூபாய். இது வெறும் பணத்தை பத்தின விஷயம் இல்ல, அதுக்கும் மேல ஒரு ஆழமான ராஜதந்திர முதலீடு. சரி, இவ்வளோ முக்கியமான இவ்வளோ பெரிய முதலீடு செஞ்ச இந்த ப்ராஜெக்ட் திடீர்னு ஏன் ஒரு பெரிய கேள்விக்குறியா மாறிடுச்சு? வாங்க இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். இப்போ இருக்கிற நிலைமை ஏன் இவ்ளோ சிக்கலா இருக்குன்னு புரிஞ்சுக்க நாம கொஞ்சம் பின்னோக்கி போகணும். முதல்ல இந்தியா ஏன் சாபஹார் துறைமுகம் மேல இவ்ளோ பெரிய நம்பிக்கை வச்சது, அந்த பெரிய பார்வை என்னன்னு நாம முதல்ல ஆராய்வோம். அப்போ இந்தியாவோட மாஸ்டர் பிளான் என்னவா இருந்துச்சு? அது ஒரு 4 பக்கமும் யோசிச்சு செஞ்ச ஒரு மூவ். 1, பாகிஸ்தானை நம்பி இருக்கிறத தவிர்த்து அவங்க வழியா போகாம நமக்கான ஒரு புது வர்த்தக வழியை உருவாக்குறது. 2வது, அரபிக் கடல்ல சீனாவின் செல்வாக்கு அதிகமாகிட்டே வருது, குறிப்பா அவங்களோட குவாதர் துறைமுகத்துக்கு நேரடியா ஒரு செக் வைக்கணும். 3வது, நிலத்தால சூழப்பட்ட ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு முக்கியமான பொருளாதார வழியை திறக்கிறது. கடைசியா இதுல பெரிய விஷயம் என்னன்னா, எரிசக்தி வளம் கொட்டி கிடக்கிற மத்திய ஆசிய நாடுகளோட வர்த்தகம் பண்ண ஒரு நேரடி பாதையை அமைக்கிறது. இது நிஜமாவே ஒரு துணிச்சலான லட்சியமான ஒரு திட்டம் தான். இங்கதான் அசல் போட்டியே இருக்கு. இந்த 2 துறைமுகத்துக்கும் நடுவுல இருக்கிறது வெறும் கொஞ்சம் கடல் மைல் தூரல் இல்ல, இது 2 பெரிய லட்சியங்களோட மோதல். ஒரு பக்கம் மத்திய ஆசியாவுக்கான இந்தியாவோட சாவி சபஹார் துறைமுகம், இன்னொரு பக்கம் அதே கடலோரத்தில் இருக்கிற குவாதர், உலக அளவுல தன்னோட சக்தியை நிலைநிறுத்த சீனா பயன்படுத்துற ஒரு முக்கியமான கருவி. ஒரே கடல்ல ஒரே நேரத்தில் நடக்கிற 2 பெரிய கனவுகளோட போட்டி இது. திட்டம் நல்லா தான் போயிட்டு இருந்தது, பார்வை ரொம்ப தெளிவா இருந்துச்சு. ஆனா ஜியோ பாலிடிக்ஸ்ல ஆடுகளம் எப்ப வேணாலும் மாறலாம் இல்லையா? எல்லாம் சரியா போகுதுன்னு நினைக்கும் போது திடீர்னு ஒரு புயல் மாதிரி 3 பெரிய பிரச்சனைகள் ஒன்னா சேர்ந்து வந்து நிக்குது. இந்த முழு திட்டத்தையுமே தடம் புரள வைக்கிற அந்த 3 பெரிய அச்சுறுத்தல்கள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். இந்த 3 பிரச்சனையும் ஒன்னோட ஒன்னு சங்கிலி மாதிரி பிணைஞ்சிருக்கு, இந்தியாவுக்கு ஒரு சிக்கலான வலையை விரிக்குது. முதல்ல ஈரானுக்கு உள்ளேயே இருக்கிற அரசியல் சூழ்நிலை. அங்க இருக்கிற ஸ்திரத்தன்மையின்மை எந்த ஒரு நீண்டகால திட்டத்தையும் ஆபத்தானதா மாத்துது. அடுத்து வெளியிலிருந்து வர்ற அமெரிக்காவோட அழுத்தம், பொருளாதார தடைகள் போடுவோன்னு மிரட்டல். கடைசியா சீனா. இந்தியா எங்க கொஞ்சம் பின்வாங்கினாலும் அந்த இடத்த பிடிக்க அவங்க ரெடியா இருக்காங்க. அதுவும் அவங்க ஏற்கனவே ஈரானோட மிகப்பெரிய வர்த்தக பார்ட்னர். இப்படி எல்லா பக்கமும் இருந்த அழுத்தம் வரதால இந்தியா இப்போ ஒரு பெரிய ராஸ் செஸ்டில நிக்குது. முன்னாடி போறதுக்கு வழி தெளிவா இல்ல. இப்போ இந்தியா முன்னாடி 2 சாய்ஸ் தான் இருக்கு. 2மே ரொம்ப கஷ்டமானது. அந்த கடினமான முடிவை பத்தி இப்ப பாப்போம். இந்த நிலைமையை பாருங்க, ரொம்பவே இக்கட்டான ஒரு சூழல். ஒருவேளை இந்தியா இந்த ப்ராஜெக்டை விட்டுட்டு போனா அது வெறும் $500 மில்லியன் நஷ்டம் இல்ல, அது ஒரு பெரிய ராஜதந்திர பின்னடைவு. ஆப்கானிஸ்தான் மத்திய ஆசியாவுக்கு போற வழி அடைக்கப்படும். அதை விட மோசமா அந்த இடம் நேரா சீனா கைக்கு போயிடும். ஆனா ப்ராஜெக்ட்ல இருந்தா அதுவும் பெரிய ரிஸ்க் தான். அமெரிக்காவோட பொருளாதார தடைகளை நேரடியா சந்திக்கணும். இது பேங்குகள், தனியார் கம்பெனிகள் எல்லாத்தையும் பயமுறுத்தும். அதோட வாஷிங்டன் கூட இருக்கிற முக்கியமான உறவையும் பாதிக்கும். செய்தாலும் தப்பு, செய்யாட்டியும் தப்புங்கிற மாதிரி ஒரு நிலைமை. இதுல இந்தியா என்னதான் பண்ணிட்டு இருக்கு? அவங்க ப்ராஜெக்டை விட்டு போகவும் இல்ல, முழுசா இறங்கி போராடவும் இல்ல. இதுக்கு பதிலா ரொம்பவே தெளிவான ஒரு ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்க, ஒரு சமநிலைப்படுத்தும் முயற்சி. இந்தியாவோட இப்போதைய பாலிசிய காத்திருந்து கவனிக்கும் கொள்கைன்னு சொல்லலாம். சிம்பிளா சொல்லணும்னா, ரிஸ்கையும் குறைக்கணும், ஆனா கதவையும் முழுசா சாத்திடக்கூடாது. இந்தியா திட்டத்தை முழுசா கைவிடல, ஆனா அதோட வேகத்தை ரொம்பவே குறைச்சிட்டாங்க. இது ஏதோ முடிவு எடுக்க தெரியாம பண்றதில்ல, இது ரொம்பவே யோசிச்சே எடுத்த ஒரு முடிவு. இதனால உடனடியா பண நஷ்டம் வர்றதை குறைக்கலாம். அமெரிக்கா, ஈரான் 2 பேர் கூடவும் பேசிட்டே இருக்கலாம். சின்னதா இருந்தாலும் அங்க நம்ம இருப்ப தக்க வச்சுக்கலாம். நாளைக்கு நிலைமை சரியானா மறுபடியும் வேகம் எடுக்கலாம். கடைசியா இந்தியாவோட இந்த மூவ் நமக்கு ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. இது அழுத்தத்துக்கு பயந்து பின்வாங்குற ஒரு பலவீனமான செயலா, இல்ல உணர்ச்சிகளை விட ராஜதந்திரம் தான் முக்கியம் காட்டுற ஒரு முதிர்ச்சியான சக்தியோட அடையாளமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? பதில் ஒருவேளை காலத்துக்கிட்ட தான் இருக்கும்.